1938 நடைபெற்ற போராட்டம் அப்படிங்கிறது இந்தி எதிர்ப்பு போராட்டத்துடைய முதல் இந்தி எதிர்ப்பு போர்னு சொல்கிறோம்ல, அதை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான், அதோட எல்லைங்கிறது மிக குறைவு. ஆனால் 1965 நடைபெற்ற இந்த மொழி போராட்டம், இந்தி எதிர்ப்பு போர், இதை முதல்ல துவங்கி வைத்த கல்லூரி மாணவர்கள், பிறகு கல்லூரியெல்லாம் அடைக்கப்படுகிறது. பிறகு அந்த மொழிப்போர் தீப்பந்தத்தை பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த போராட்டம் வேறு ஒரு வடிவத்தை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறது முக்கியம். குறிப்பாக பார்த்தோம்னா மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் இந்த போராட்டத்தில் மிகவும் தீவிரமாக ஆர்வமாக கலந்து கொள்கிறார்கள். மருத்துவர்கள் யாருமே மருத்துவமனைக்கு வராத காரணத்தால் நோயாளிகள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். வழக்குரைஞர்கள் வழக்காடு மன்றத்துக்கு செல்லாததால் நீதிப்பணிகள் சட்டப்பணிகள் அனைத்தும் தேங்கி கிடைக்கின்ற ஒரு சூழல் மாறுது. இப்போ போராட்டம் என்பது சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரிடமிருந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தை நோக்கிய பயணமாக இந்த 65 போராட்டம் அது அந்த காலத்தில் மாறுச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில், அப்புறம் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் பணியாற்றிய 120 பயிற்சி மருத்துவர்களை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க என்பதற்காக போலீஸு கைது செய்திருக்கிறது. எவ்வளோ முக்கியமான ஒரு சம்பவம் பாருங்கள். இன்றைக்கு மாணவர்கள் போராடினாலும் அதை பற்றி யாரும் கண்டுகொள்ளாத ஒரு சூழல் இருக்குது. மருத்துவர்கள் போராடினா அதை பற்றி மற்றவங்க கண்டுகொள்ளாத ஒரு சூழல் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இந்த மொழி போராட்டத்துக்காக, பள்ளி மாணவர்களுடைய போராட்டத்துக்கு அடுத்ததாக மருத்துவர்கள் திரளாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் நேரடியாக கலந்து கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியுது. அதே போலவே மதுரை அரசு மருத்துவமனையிலும் பயிற்சி மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் செய்கிறாங்க. கோவையிலையும் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சங்கம் இந்த இந்தி திணிப்புக்கு எதிராகவும் இந்த மொழி சட்டத்துக்கு எதிராகவும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. அதே போலவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த MHAA, மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தில் இந்த மொழிக் கொள்கையை கண்டித்து தீர்மானம் போடப்படுகிறது. மாணவர்களுக்கு ஆதரவாக இலவச சட்ட ஆலோசனை கொடுக்க வேண்டும் அப்படின்னும், இது ஒரு அநீதியானது, போலீஸ் நடவடிக்கையை கண்டித்து தீர்மானம் போடப்படுகிறது. அதே போலவே மதுரை, சாத்தூர், கோயம்புத்தூர், திருச்சி என்று எல்லா இடங்களிலும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் மாணவர்களுக்கு ஆதரவாக, தமிழுக்கு ஆதரவாக தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். இதேபோல் அது மட்டுமல்ல, அதாவது மாணவர்கள் மருத்துவர்கள் மட்டுமல்ல, இது தமிழ் இலக்கிய மன்றங்கள், பொதுநல மன்றங்கள், தொண்டு நிறுவனங்கள் எல்லோருமே இந்த அரசின் கொள்கையை எதிர்த்து போராட துவங்கினார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு, பக்தவச்சலம் தலைமையில் இருந்த தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் கைது செஞ்சாங்க. இப்போ அப்படி இல்லாமல் தமிழறிஞர்கள், ஆர்வலர்கள், கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள் என்று பலரையுமே கைது செய்கிறாங்க. திமுக இல்லாத, திமுகவை சாராத பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களையும் கைது செய்வது அப்படிங்கிற நிலைமைக்கு போகுது. அது மட்டுமல்லாமல் இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மாணவர்கள் தொடங்கி வைத்த இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் தங்களால் இயன்ற அளவு போராட்டங்களை நடத்தினார்கள். சிங்கப்பூரிலே ஜனவரி 26ஆம் தேதி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கருப்பு சின்னமணிந்து இந்திய தூதர் அலுவலகத்தின் முன்பு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அதற்கு பிறகு 4 தமிழர்கள் சிங்கப்பூரில் இந்திய தூதரகத்துக்கு முன்பு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர் கட்சி தலைவர் செல்வநாயகம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். பம்பாயில் இருக்கக்கூடிய, தாராவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய பகுதிகளில் கருப்பு கொடி ஏந்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தை தொடங்கினார்கள். ஆந்திராவிலே விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் இந்தி எதிர்ப்பு ஊர்வலம் நடத்தினார்கள். அவர்கள், எங்களுடைய போராட்டமானது அதை நாங்கள் நிறுத்த வேண்டுமென்றால் சென்னை மாணவர்களோடு கலந்து ஆலோசித்த பிறகுதான் அதை பற்றி முடிவு செய்ய முடியும் என்று தீர்மானகரமாக ஆந்திராவைச் சேர்ந்த மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து கல்லூரிகளுமே பல நாட்கள் ஆந்திராவிலே மூடப்பட்டது. சித்தூருக்கு அருகிலே இருந்து அங்கே இருந்த திமுகவினர் கைது செய்யப்படுகிறார்கள். கடப்பாவிலே இருந்த அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாடு மாணவர்களுக்கு ஆதரவாக இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்து மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தினார்கள். திருப்பதியிலே இன்றைக்கி இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள், மிருகவியல் கல்லூரி மாணவர்கள், வெங்கடேஸ்வரா விவசாய கல்லூரி மாணவர்கள், வெங்கடேஸ்வரா உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் அனைவருமே இந்தி எதிர்ப்பு கண்டன ஊர்வலம் போராட்டம் நடத்தினார்கள். ஆக தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்ட இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம்
பல்வேறு மாநிலங்களையும் சென்றடைந்தது. அவர்களிடமும் போராட்டத்தையே மூட்டியது. திருவனந்தபுரம் வழக்கறிஞர் சங்கம் இந்த ஒன்றிய அரசின் மொழிக் கொள்கைக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றியது. அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வழிநடத்தினார்கள். பல்கலைக்கழக கல்லூரி, வடமொழி கல்லூரி, எல்லா கல்லூரிகளும், கோட்டயம் கல்லூரி உயர்நிலைப்பள்ளி, கோட்டயம் SB கல்லூரி, பள்ளி மாணவர்கள், உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் அனைவருமே மிகப்பெரிய போராட்டத்தை, ஆர்ப்பாட்டங்களை, ஊர்வலங்களை நடத்தினார்கள். பாண்டிச்சேரியிலே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஆதரவாக இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக பல்வேறு ஊர்வலங்களையும் உண்ணாவிரதங்களையும் மாணவர்கள் நடத்தினார்கள். அந்த மாணவர்கள் தாங்கள் ஊர்வலம் செல்லும் திசையெல்லாம் இருந்த இந்தியை அழிக்கின்ற வேலையில் ஈடுபட்டார்கள். இந்தி மொழி அளித்தார்கள். அஞ்சலகங்களே உள்ளே புகுந்து அங்கே இருந்த பலகையை தூக்கி வீசினார்கள். அதே போல காரைக்காலிலும் பார்த்தோம் என்றால் சொன்ன போனால் மாணவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தார்கள். ஆக தமிழ்நாட்டிலே பற்ற வைத்த நெருப்பு அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மட்டுமல்ல, கொல்கத்தா வரை எதிரொலித்தது என்றால் அது மிகையல்ல. ஏனென்றால் இந்த மொழி சிக்கல், இந்த மொழி பிரச்சனை என்பது தமிழகத்தை மட்டுமல்ல, தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தி பேசாத அனைத்து மாநிலங்களையும் இனத்தையும் அழிக்கக்கூடியது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த மாநிலங்களின் மாணவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆக தென்னிந்தியா முழுவதுமே மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒன்றிய அரசு என்ன செய்தது? எவ்வித மாற்றமும் கிடையாது. ஜனவரி 25க்கு பிறகு இந்தி தான் ஆட்சி மொழி, அதிலே எவ்வித மாற்றமும் இல்லை என்று அவர் அறிவித்தார். இந்த போராட்டத்தை திமுக நடத்துகிறது. ஆகவே இந்த போராட்டத்தை எளிதாக முடக்கிவிட முடியும் என்று அவர் நினைத்தார். ஆனால் உண்மை அப்படி அல்ல. மீண்டும் மீண்டும் இது ஒரு கிளர்ச்சி, இந்த கிளர்ச்சியை திமுக நடத்துகிறது என்று போராட்டத்துடைய எல்லையை மிகவும் குறுக்குவதற்காகவே இந்த காங்கிரஸ் கட்சியும் அன்றைக்கு இருந்த அந்த ஒன்றிய அரசும் முடிவு செய்தன. தீக்குளித்து தன் உயிரை மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மொழி சிக்கல், ஒரு இணை உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்ற அளவிலே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்ல முடியாது. அது தேவையில்லை என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். இப்படி பலர் தீக்குளித்தும் நஞ்சருந்தியும் துப்பாக்கி சூடுபட்டும் இறந்த பிறகு கூட மொரார்ஜி தேசாய் என்று ஒருவர் இருக்கிறார். அவரும் இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர். அவர் என்ன சொன்னார்னா, இந்தி தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். விருப்பம் இல்லாதவர்கள் இன்று இல்லாவிடினும் நாளை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். இந்தி ஆட்சி மொழியான பிறகுதான் அதை கற்பார்கள், அதற்கு முன் யாரும் கற்க மாட்டார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இந்தியை திணித்தாக வேண்டும், அதன் வாயிலாக தமிழை, தமிழ் மொழியை, தமிழ் பண்பாட்டை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது ஒன்றிய அரசின் நோக்கமாக எப்போதுமே இருந்திருக்கிறது. கல்வி கண் திறந்த காமராசர் என்று சொல்கிறார்களே, கல்வி கண் திறந்தா இருக்கிறாங்களே, அவர் என்ன சொன்னார்? இந்தி பேசாத பகுதிகளின் மக்கள் இந்தி நிர்வாக வசதிகளுக்காக அவசியம் தேவை என்பதை உணர வேண்டும்னு சொன்னார். அப்போ ஒரு போராட்டத்தின் போது தான் ஒவ்வொருவருடைய யோக்கியதை என்ன என்பதை நாம் கண்டறிய முடியும். ஒருத்தர் நல்லவரா வல்லவரா, யார் பக்கம் நின்றார் இறுதி காலத்தில் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ ஒரு மாநிலம் மட்டுமல்ல, இந்தி பேசாத தென் மாநிலங்கள் அனைத்துமே மற்றும் மேற்கு வங்கம் உட்பட மாணவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற பொழுது கூட போலீஸை வைத்து, இராணுவத்தை வைத்து நாம் அடக்கிவிடலாம் என்ற ஒரு அணுகுமுறை மட்டுமே அவர்களிடம் இருந்தது என்பது உண்மை. இப்போ இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் மிக போர்க்குணமாக தமிழ்நாடு முழுக்க தீவிரமாக மாறிப்போன இந்த சூழலில் அதனுடைய முன்னணியாக இருந்த எல் கணேசன், ரவிச்சந்திரன், நாவலவன், சீனிவாசன் உள்ளிட்ட அனைவரும் ஒரு இடத்துல கூடி தமிழ்நாடு தழுவிய, அதாவது எல்லோருமே தனித்தனி அமைப்புகளாக இருக்கிறோம், அப்போ நம்ம தமிழ்நாடு தழுவிய ஒரு அமைப்பாக நம்ம மாறும் பொழுது தான் தமிழ்நாடு தழுவிய போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு தேவையான நிதியை திமுகவை சேர்ந்த பலரும் கொடுக்கிறார்கள். இந்த திமுகவை சேர்ந்த கொடுக்குறாங்க அப்படின்னாவே இந்த திமுக தூண்டிவிட்ட போராட்டம்ங்கிறது இல்லை. இன்றைக்கு நாம் நம்முடைய போராட்டங்களுக்கு அவன் நிதி வாங்குறோம் அப்படின்னா ஒரு நபர் எந்த கட்சியில் இருந்தாலும் அவருடைய மொழிப்பற்றின் காரணமாக கொடுக்கின்ற ஒரு நிதியாகவே இருந்திருக்குது. அன்றைக்கு ST சோமசுந்தரம் உட்பட திமுகவை சேர்ந்த பலரும் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு நிதி கொடுத்தார்கள் என்பது உண்மை. ஆனால் இந்த போராட்டம் என்பது திமுகவின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதைத்தான் நாம் இது நாள் வரை நாம் இதை பார்த்தோம். ஏனென்றால் அண்ணா தெரிவித்த பிறகும் கூட அந்த முடிவை ஏற்க மறுத்து மாணவர்கள் போராடினார்கள் என்பதுதான். ஆக தமிழ்நாட்டுக்கு மையமாக இந்தி எதிர்ப்பு போராட்ட குழு உருவாக்கப்படுகிறது. அதன் தலைவராக, அதாவது மாநில இந்தி ஆதிக்க எதிர்ப்பு குழுவின் தலைவராக ரவிச்சந்திரன் நியமிக்கப்படுகிறார். மீண்டும் தொடர்ச்சியாக போராட்டம் செய்ய வேண்டும், இந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய 17வது பிரிவு நீக்கப்படும் வரை போராட வேண்டும் என்று அந்த போராட்ட குழு முடிவு செய்கிறது.
அப்ப இந்த போராட்ட குழு என்பது ஒரு மையமான திட்டமாக தமிழ்நாடு முழுமைக்குமான ஒரு திட்டம் வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த குழுவின் சார்பாக 1965 பிப்ரவரி 6ஆம் தேதி இந்திய ஆதிக்க எதிர்ப்பு குழுவின் சார்பாக 3 பெண்கள் உட்பட 22 பேர் அன்றைய முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலத்தை காண செல்கிறார்கள். அப்பொழுது போலீஸை அதிக அளவிலே அந்த முதலமைச்சர் அறையிலே குவித்து விட்டு அவர் பேச்சுவார்த்தைக்கு சரி என்று கூறுகிறார் பக்தவச்சலம். அப்ப மாணவர்களிடம் சொல்கிறார் பக்தவச்சலம், நேரு உறுதிமொழி இருக்கே என்கிறார். அதற்கு சொல்கிறார்கள் மாணவர்கள், நாங்கள் நம்பவில்லை. பக்தவச்சலம் சொல்கிறார், நான் தான் இருக்கேன் நம்புங்கன்னு. அதுக்கு மாணவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நேருவையே நம்பல, உன்னைனா நம்புறது. அப்போ மாணவர்கள் சொல்கிறாங்க, என்சிசியில் இருக்கக்கூடிய இந்தி கட்டளை சொற்களை நீக்கணுமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு மாணவர்களை பார்த்து, பெண்கள்லாம் என்சிசியில் இல்லை போல இருக்கே அப்படின்னு நக்கலாக பேசுகிறாரு. நாங்களாம் பெண்களா என்று கேட்டுவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், மாணவர்கள் உங்கள் ஆட்சியிலே நாங்கள் சேலை தான் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ மாணவிகள் சொல்கிறாங்க பக்தவச்சலம் கிட்ட, இந்தியை தடுக்க முடியாத நீங்கள் சேலையைத்தான் கட்ட வேண்டும் என்று மாணவிகள் சொல்கிறார்கள். ஒரு முதலமைச்சரை பார்த்து கல்லூரி மாணவர்களால் எப்படி சொல்ல முடிந்தது, அதுவும் பெண் மாணவர்களால் எப்படி சொல்ல முடிந்தது? கடைசியாக கேட்கிறார் பக்தவச்சலம், முடிவாக நீங்கள் என்னதான் செய்ய போகிறீங்க? உங்கள் பதில் எங்களுக்கு திருப்தியாக இல்லை, நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு மாணவர்கள் வருகிறார்கள். அதற்கு பிறகு பிப்ரவரி 8ஆம் தேதி கல்லூரி திறக்கும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கல்லூரிகளிலும் உண்ணாவிரதம் இருப்பது என்றும், 10ஆம் தேதி அஞ்சலகங்கள் முன் மறியல் செய்வது என்றும், 11ஆம் தேதி புகைவண்டிகள் முன்பு மறியல் செய்வது என்றும், 12ஆம் தேதி முழு கடையெடுப்பு நடத்துவது என்பதும் முடிவெடுக்கப்படுகின்றன. மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தின் நியாயத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்கிறார்கள். இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள். இப்போ ஏற்கனவே திட்டமிட்டபடி கோவையிலே மிகச் சிறந்த முறையிலே கடையடைப்பு, அனைத்து நிறுவனங்களும் மூடப்படுகின்றன, எங்கள் நிறுவனங்கள் மூடப்படும் என்று பத்திரிகைகள் வாயிலாக அந்தந்த நிறுவனங்கள் விளம்பரம் செய்ய வேண்டிய கட்டாயத்திலே தள்ளப்படுகின்றன. 8ஆம் தேதி திரையரங்குகள் செயல்படவில்லை. மதுரையிலே இதே போன்ற ஒரு நிலைமைதான் ஏற்பட்டது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர், அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் இவர் அனைவருமே இணைந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டார்கள், அறிக்கைகள் கொடுத்தார்கள். இந்த மொழி சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றார்கள். கல்லூரி மாணவர்கள் மீண்டும் கல்லூரிக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் மாணவர்கள் இந்த 17வது சட்டப்பிரிவை நீக்காமல் நாங்கள் கல்லூரிக்கு வர முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் நேருவின் உறுதிமொழியை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு சூழல் தான் இருந்தது. ஆக மீண்டும் மீண்டும் போராடுகின்ற மாணவர்களை எப்படி அடக்கலாம், எப்படி ஒடுக்கலாம் என்றால் பேச்சுவார்த்தையின் மூலமாக அல்ல, போலீஸை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற மனநிலை தான் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் பக்தவச்சலத்துக்கு மட்டுமல்ல, ஒன்றிய அரசும் காங்கிரஸ் கட்சிக்கும் இருந்தது. நாகர்கோயில், மதுரை, கோவை உட்பட பல்வேறு இடங்களில் மாணவர்கள் நடத்தப் போகின்ற போராட்டங்களுக்கு போலீஸ் தடை விதித்தது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதுவரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களுக்கு ஆதரவு அளிக்காத ஒரு துறையிலிருந்து மிகப்பெரிய ஆதரவு கிடைத்தது. அதுதான் சென்னையிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மதுராந்தகம் போலீஸ் ஸ்டேஷனில் காவல் காத்து கொண்டிருந்த புத்திர சிகாமணி என்ற ஒரு இளம் போலீஸ் அதிகாரி, தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழர்களை பழிவாங்கி கொண்டிருக்கிற இந்தியை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற உணர்வால் உந்தப்பட்டு இங்கே போராடுகின்ற தமிழர்கள் மாணவர்கள் தனக்கும் சேர்த்துதானே போராடுகிறார்கள் என்ற உணர்வால் உந்தப்பட்ட அவர் தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு மதுராந்தகம் வீதிகளில் ஓடினார். இந்தியாவில் எழுதப்பட்ட அனைத்து பெயர் பலகைகளிலும் சுட்டு வீழ்த்தினார். அவர் ஒரு காவலர், அவர் போலீஸாக இருந்தவர். இன்றைக்கெல்லாம் போலீஸ் என்ன செய்கிறாங்க, போராட்டம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு தான் சேர்த்து போராட்டம் பண்ணுறாங்கன்னா அடிக்கிறாங்க நம்மளை திருப்பி. ஆனால் அன்றைக்கு அந்த புத்திர சிகாமணி என்ற இந்த போலீஸ் எப்படி இருந்தார், அதன் விளைவு என்ன ஆகிற்று? இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா, மாணவர் போராட்டத்துடைய மாநில குழுவில் ஒருத்தர் இருக்கிறவர் யாருன்னா காவல்துறை அதிகாரியோட ஒரு பையன். ஒரு போலீஸ்காரர் என்ன செய்யறாரு, துப்பாக்கி எடுத்துட்டு போய் இந்திய எழுத்துக்கள் துப்பாக்கிகள் சொல்றாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட ராஜேந்திரன் ஒரு போலீஸ்காரருடைய மகன். இதெல்லாம் பார்க்கும்போது பக்தவச்சலமும் ஒன்றிய அரசும் என்ன முடிவு செய்கிறார்கள் என்று சொல்ல போனால், இனிமேல் தமிழ்நாட்டு போலீஸை நம்ப முடியாது. ஆக யார் வேண்டும்? மைசூரிலிருந்து போலீஸ் 2 கம்பெனிகள் வர வைக்கப்படுகின்றன. கேரளா, ஆந்திரா, மைசூரிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட போலீஸை கொண்டு வந்து குவிக்கிறார்கள். எல்லா கல்லூரி வாசல்களிலுமே போலீஸ் குவிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை சாராத போலீஸ், தமிழ்நாட்டு மாணவர்களை மட்டுமல்ல, தமிழ்நாட்டை போலீஸை நம்பி தமிழர்களை ஒழித்து கட்ட முடியாது என்ற நிலைமைக்கு ஒன்றிய அரசும் தமிழ்நாடு காங்கிரசும் அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசும் பக்தவச்சலமும் முடிவுக்கு வருகிறார்கள். மாநில இந்திய ஆதிக்க எதிர்ப்பு குழுவின் திட்டமிட்டபடி அனைத்து இடங்களிலும் போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. கோவையிலேயே அனைத்து பஞ்சு மில்களும் மூடப்பட்டன, ஆலைகள் மூடப்பட்டன. வழக்கறிஞர்கள்
நீதிமன்ற புறக்கணிப்பு செய்தார்கள். எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய அளவிலே வெற்றிகரமாக நடைபெற்றது. ஈரோட்டிலே சிக்கைய நாயக்கர் கல்லூரியிலே உண்ணாவிரத போராட்டமும் இந்திய அரக்கி உருவ பொம்மை எரிப்பு போராட்டமும் நடைபெற்றது. மாணவர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று பேராசிரியர்களும் கல்லூரி முதல்வரும் எவ்வளவோ கூப்பாடு போட்டும் மாணவர்கள் கேட்க தயாரில்லை. தமிழே முக்கியம், தமிழ் நாடே முக்கியம், தமிழ் மண்ணே முக்கியம், தமிழ் பண்பாடே முக்கியம் என்று அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஊர்வலத்துக்கு போலீஸ் அனுமதி கொடுக்கவில்லை. மாணவர்கள் பல மணி நேரம் வீரிலே உட்கார வைக்கப்பட்டார்கள். இதன் விளைவாக பல மாணவர்கள் மயங்கி விழுந்தார்கள். இதை பார்த்த மக்கள் பொங்கி எழுந்தார்கள். அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். அதை தடுத்த போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் தடியடியாகி கல்வீச்சு சம்பவம் வரை சென்றது. மாணவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்கள் நூற்றுக்கணக்கான பேர் வந்தார்கள். போலீசுடன் சண்டையிட்டார்கள். ஈரோடு நகரிலே அறிவிக்கப்படாமல் அல்ல, அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் அமுலுக்கு வந்தது. திருப்பூரிலே எல்லா பஞ்சாலைகளும் எல்லா ஆலைகளும் மூடப்பட்டன. மாணவர்கள் வேண்டுகோளின்படி வணிகர்கள் கடைகள் அனைத்து நிறுவனங்களும் மூடப்பட்டன. திருச்சி ஜோசப் கல்லூரியிலே கல்லூரிக்கு செல்லாமல் மாணவர்கள் அந்த கல்லூரிக்கு முன்னே உட்கார்ந்தார்கள். உண்ணா நோன்பு என்ற பலகையை மாட்டியிருந்தார்கள். 1000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே குழுமியிருந்தார்கள். விழுப்புரத்திலே உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் தடையை மீறி ஊர்வலம் நடத்த முயன்றார்கள். போலீஸுக்கும் அவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. அங்கே இருந்து கிளம்பிய மாணவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் இந்தி மொழியில் எழுதப்பட்ட அந்த பெயர் பலகைகளை அடித்து உடைத்தார்கள். காங்கிரஸ் கொடிகளை தீயிட்டு எரித்தார்கள். அதற்காக பள்ளி மாணவர்கள் 7 பேர் கூட கைது செய்யப்பட்டார்கள். மதுரையில் உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய கருத்தராவத்தூர் கல்லூரி மாணவர்கள் தடையை மீறி போராட்டம் நடத்தினார்கள். மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. மாணவர்களும் பதிலுக்கு கல்வீசி தாக்கினார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகள் முன்பும் மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள். திருப்பரங்குன்ற சாலையிலிருந்து கல்லூரிக்கு செல்லும் பாதையிலே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். தியாகராய கல்லூரி மாணவர்களும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரியை சேர்ந்த மாணவர்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரி, நந்தனம் கலைக்கல்லூரி, பச்சைப்பன் கல்லூரி, அனைத்து கல்லூரி மாணவர்களும் ஒன்றாக கூடி உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை சிறப்பாக நடத்தி முடித்தார்கள். இதே போலவே சேலம் அரசினர் கல்லூரியிலுமே 12 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சை அரசினர் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கரந்தை புலவர் கல்லூரி எல்லா கல்லூரிகளின் முன்னும் தொடர்ச்சியாக மாணவர்கள் இந்த முதல் போராட்டமான உண்ணாவிரத போராட்டத்தை சரியாகவும் சிறப்பாகவும் செய்து முடித்தார்கள். அங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்கவும் மாணவர்கள் போராடி இருக்கிறார்கள். பழனியில ஒரு சரக்கு ரயில் வருது. அந்த ரயிலை நிறுத்தி இந்தி எதிர்ப்பு முழக்கங்களை எழுதிவிட்டு பிறகு அதை அனுப்புகிறார்கள். இன்னொரு இடத்துல அதே ரயிலை மறித்து என்ஜினில் கருப்பு கொடி ஏற்றிட்டு அப்புறம் அந்த ரயிலை செல்ல வர்றாங்க. அப்போ ஒரு இந்தி மொழிக்கு எதிரான போராட்ட வடிவம் என்பது இவர்களாகவே மாணவர்களாகவே உருவாக்கிய பல்வேறு வடிவங்கள்ங்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராமநாதபுரத்தில் ராஜபாளையம் அருகே சேத்தூர்னு இருக்குது. அங்கே சேத்தூர் கழக உயர்நிலைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அதாவது ஸ்பிரிட்னு சொல்லக்கூடிய எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய அந்த அமிலத்தை எடுத்துக்கிட்டு போய் இந்தியை எதிர்த்து தான் தீக்குளிக்க போவதாக அறிவித்திருக்கிறார். 5ஆம் வகுப்பு மாணவன் மத்தியிலும் கூட இந்தி திணிப்புக்கு எதிரான, இந்தி ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ முக்கியமானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது யோசித்து பார்க்கும்பொழுது என்ன உணர்வு, அந்த உணர்வை நாம் எப்படி வரித்துக் கொள்வது என்பதை பற்றி நம்ம யோசிக்கணும். இதை போலவே பெங்களூரில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களும் கல்லூரியை ஸ்ட்ரைக் பண்ணதை விட மிகப்பெரிய ஊர்வலமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தினாங்க. மைசூர் சட்டமன்றத்துக்கு முன்பு உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தினார்கள். ஆக தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மாணவர், அதாவது கல்லூரி மாணவர்கள் போராட்டம் அது கொஞ்சம் முடிஞ்சு பள்ளி மாணவர்களிடம் வந்தது. பள்ளி மாணவர்கள் போராட்டம் கொஞ்சம் வற்றும் பொழுது மீண்டும் கல்லூரி மாணவர்கள் அந்த போராட்ட தீயை கையில் எடுத்து கொண்டார்கள்.